வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்குங்க? மதுரைக்கறி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இன்றைக்கி நம்ம கிரீமி பாஸ்தா பண்ணிடலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் சால்ட்டும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கவும் இந்த எண்ணெய் ஊற்றுறது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இது கொதிக்கவும் நம்ம இந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். பாருங்கள் மக்களே, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை போடுறோம். இப்போ இதை நம்ம போட்ட உடனே ஒரு கிண்டி விட்டுறணும், இல்லை அது போய் செட் ஆயிரும். இப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு இது ஒரு 8 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே கட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ள மாவாக இருக்காது, அப்போ வெந்துருச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதை இது தூக்கி இதில் ஊற்றணும். இந்த மாதிரி ஜலாடை இருந்துச்சுன்னா அப்படி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜில்லு தண்ணி மேலே ஊற்றி விட்ருங்க, அப்போ பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ஜில்லு தண்ணியை அப்படியே ஊற்றி விட்ருங்க. அப்படியே குலுக்கி விட்டிங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம், அதை போட்டுக்குவோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், இதை ஊற்றிக்கிறோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள் மக்களே, தக்காளி இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், இதை ஊற்றிக்கிறோம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பாஸ்தா இது போட்டுடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ பாஸ்தா போட்டுருவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனல் பாஸ்தா ரெடி மக்களே. பாஸ்தா ரெடி மக்களே. ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குது பாஸ்தா, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, சேஃபாக இருங்க. பாய் 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 மக்களே.